Hi viewers, today I am going to focus on some words based on suffixes. You know what suffix is? Grammatically we say suffix is a morpheme added at the end of a word to modify the meaning of the words. Suffix means affix. In this column we have 11 words. The suffix is ist, which refers to the people who perform certain acts. They may be experts or they may have strong beliefs in particular field. Okay, I will tell it in Tamil also. ist அப்படி வர்ற சஃபிக்ஸில் பார்த்தீங்கன்னா சில வார்த்தைகளை நான் இங்கே தொகுத்துருக்கேன். மொத்தம் 11 வார்த்தை இருக்குது. இது வந்து குறிப்பிட்டு ஒரு செயல் அல்லது ஒரு விஷயத்தில் எக்ஸ்பர்ட்டாக இருக்கிறவங்கள நம்ம இந்த வார்த்தைகளில் சொல்லலாம். First word verbalist. Verbalist means actually one who possesses verbal skill. It's a noun. So verbalist அப்படின்னு சொன்னால் நீங்கள் அதை நவுன் அப்படின்னு பயன்படுத்தணும். The second word is purist, an advocate of purism. It's an adjective also. The third word is geneticist. A scientist who studies genes is called geneticist. அதாவது ஜீன்ஸ் பற்றி படிக்கிறவங்களை வந்து நம்ம ஜெனட்டிசிஸ்ட்னு சொல்லலாம். இன்னொரு மீனிங்கும் இதுக்கு கொடுக்கலாம். எ ஃபிசிஷியன் ஹூ டயக்னோசஸ் ஆர் ட்ரீட்ஸ் பேஷண்ட்ஸ் வித் ஜெனட்டிக் டிஸார்டர்ஸ். யாரெல்லாம் இது மாதிரி ஜெனட்டிக் டிஸார்டருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்களோ அவங்களையும் ஜெனட்டிசிஸ்ட் அப்படின்ற வார்த்தையில் சொல்லலாம். நாலாவது வார்த்தை வந்து அர்பரிஸ்ட். எ பர்சன் இன் த ப்ராக்டிஸ் ஆஃப் அர்போரிகல்ச்சர். இது ட்ரீ கேர்னு நம்ம மீனிங் கொடுத்துருக்கோம் இல்லையா. ட்ரீ சர்ஜன்னு சொல்லுவாங்க. அர்பரிஸ்ட் அப்படின்னு சொன்னால் மரங்கள் சார்ந்து படிக்கிறவங்களை இந்த வார்த்தையில் சொல்லலாம். அஞ்சாவது வார்த்தை அக்ரோனமிஸ்ட். சயின்டிஸ்ட் ஹூ ஸ்பெஷாலிட்டி இஸ் அக்ரோனமி. இதுவுமே பார்த்திங்கன்னா பயிர் வளர்ப்பு அதோட தொடர்புடைய ஒரு வார்த்தை. த சயின்ஸ் ஆஃப் யூட்டிலைசிங் பிளான்ஸ் அனிமல்ஸ். இந்த அக்ரோனமிஸ்ட் பார்த்திங்கன்னா இதுக்கு ஒரு சினானிம் வந்து நான் எழுதுகிறேன். ஹஸ்பண்டரி. ஆறாவது வார்த்தை என்டமாலஜிஸ்ட். பூச்சிகளை பற்றி படிக்கிறது தான் என்டமாலஜிஸ்ட்னு சொல்லுவாங்க. ஏழாவது வார்த்தை நிமிஸ்மாட்டிஸ்ட். இந்த இடத்துல ஒரு எஸ் விட்டு போயிருக்கு. இவங்க வந்து காயின்ஸ் பற்றி படிக்கிறவங்க. ஒன் ஹூ ஸ்டடீஸ் காயின்ஸ் ஆர் கரன்சிஸ். இதுக்கு இன்னொரு சினானிம் கூட நீங்கள் எழுதலாம். நிமிஸ்மேட், நிமிஸ்மட்டிஷியன். Eighth word philatelist, a person who collects or studies postage stamps. இந்த அஞ்சல் தலைகளை பற்றி படிக்கிறவங்க அல்லது அதை வந்து சேகரிக்கிறவங்கள ஃபிலட்டலிஸ்ட் அப்படி சொல்லலாம். டாக்ஸிகாலஜிஸ்ட் அப்படின்னு சொல்லும்போது இந்த டாக்ஸின்ற வார்த்தை நீங்கள் ஏற்கனவே கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா. a scientist or physician, whoever it is, who is specialized in toxicology. அவங்கள தான் நம்ம டாக்ஸிகாலஜிஸ்ட்னு சொல்லுவோம். 10th வேர்டு வந்து செமண்டிசிஸ்ட். ஒன் ஹூ ஸ்டடீஸ் செமண்டிக்ஸ். வேர்ட் மீனிங்ஸ் பற்றி படிக்கிறவங்கள செமண்டிசிஸ்ட்னு சொல்லுவோம். லாஸ்ட் வேர்ட் மீட்டியரோலஜிஸ்ட். வெதர் ரிலேட்டட் பர்சன்ஸை மீட்டியரோலஜிஸ்ட்னு சொல்லுவோம். ஹியர் வி ஹாவ் த சஃபிக்ஸ் இஎன்டி. லாட்டின் வேர்டு மீனிங் பீயிங் ஆர் மேனிஃபெஸ்டிங் ஆர் பொசஸிங். வைத்திருத்தல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அந்த மீனிங்கில் இந்த இஎன்டி அப்படின்றத சஃபிக்ஸ் வந்து நம்ம இங்கே ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். த ஃபஸ்ட் வேர்ட் இஸ் இமினன்ட். ஆக்சுவலாக நம்ம வந்து ஏதோ ஒன்று நடக்க போகுது அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம் இல்லையா. பெண்டிங் டேஞ்சர் அப்படின்னு சொல்லிட்டு அபவுட் டு ஹேப்பன், இட் வில் டேக் பிளேஸ் வெரி சூன் அப்படின்ற மீனிங்கில் வர்றதெல்லாம் நம்ம இமினன்ட் அப்படின்ற வார்த்தையால் சொல்லலாம். இதுக்கு சினானிம்ஸ் பார்த்தீங்கன்னா இன்எவிட்டபிள். இந்த வார்த்தை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இன்எவிட்டபிள், தவிர்க்க முடியாதது, நடந்தே தீரும் அப்படின்றது. அண்ட் அனதர் வேர்ட் இஸ் இம்பெண்டிங். இதுவும் வந்து இதுக்கு சினானிம்ஸ் வேர்டு. ரெண்டாவது வார்த்தை இன்னோசன்ட். இன்னோசன்ட் உங்களுக்கு தெரியும், பியூரிட்டி, ரொம்ப பரிசுத்தமாக இருக்கிறவங்கள இன்னோசன்ட் அப்படின்னு சொல்கிறோம். தேர்ட் வேர்ட் இண்டிஜென்ட். இண்டிஜென்ட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா புவர் அல்லது டெஸ்டிடியூட். இந்த இண்டிஜென்ட்டுக்கு ஆன்டானிம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஃப்ளூயன்ட். அண்ட் ஃபோர்த் வேர்ட் இஸ் டிலிஜென்ட். டிலிஜென்ட் அப்படின்னு சொல்கிறது ஏர்னஸ்ட்னஸ் அப்படின்ற வார்த்தையில் நம்ம எடுத்துக்கலாம்.
ஹார்ட் ஒர்க்கிங் பீப்புள், ரொம்ப அதிகமாக ஃபோக்கஸ்டாக இருக்கவங்க, ஒரு ஒரு விஷயத்தை வந்து ஃபோக்கஸ் பண்ணி செய்கிறவங்க, ஹார்ட் ஒர்க்கிங் பீப்புள். இதுக்கு தான் நம்ம இந்த டிலிஜென்ட்ன்ற வார்த்தையை பயன்படுத்துகிறோம். ஃபிஃப்த்து வேர்டு ஆம்பிவேலண்ட். ஆம்பிவேலண்ட் அப்படின்னாலே ஒரு அன்சர்டென்ட்டி, நிச்சயமற்ற தன்மை இருக்கும்போது தான் நம்ம ஆம்பிவேலண்ட்ன்ற வார்த்தையை பயன்படுத்துவோம். யூ மே கிவ் சம் அதர் மீனிங், கான்ஃப்ளிக்டட், அன்டிவைடட், அன்ரிசால்வ்டு, இது மாதிரி வேறு வேறு வார்த்தைகளும் நீங்கள் பயன்படுத்தலாம். ஆம்பிவேலண்ட்டுக்கு ரிலேட்டட் டேர்ம்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஆம்பிகஸ், இந்த வார்த்தை நமக்கு நிறைய இடத்துல வரும். ஆம்பிகஸ்னால் குழப்பமான, தெளிவில்லாத அப்படின்னு. அது மாதிரி ஆம்பிவேலன்ஸ், இந்த வார்த்தையும் நம்ம அதுக்கு பயன்படுத்தலாம். சைமல்டேனியஸ்லி எக்ஸ்பீரியன்சிங் ஆர் எக்ஸ்ப்ரெஸிங் கான்ட்ரடிக்டரி ஃபீலிங்ஸ் ஆர் பிலீஃப்ஸ்னு நம்ம இந்த ஆம்பிவேலண்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் வேர்ட். இதுக்கு நம்ம மீனிங் எடுத்துக்கலாம். அடுத்தது ப்ரூடண்ட். ப்ரூடண்ட் அப்படின்னு சொன்னாலே ரொம்ப இந்த விஸ்டம்னு மீனிங் கொடுத்துருக்கோம் பாருங்கள். வைஸ், ஷூட், கன்சிடரேட், இப்படி எந்த வார்த்தையை வேணாலும் நீங்கள் சொல்லலாம். ப்ரூடண்ட் அப்படின்றது வந்து ஒரு அட்ஜெக்டிவ். ரொம்ப திறமையானவங்களை நம்ம இந்த வார்த்தையில் பயன்படுத்தலாம். ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன் பாருங்கள். ஹிஸ் ப்ரூடண்ட் கரியர் மூவ்ஸ் ரிலையபிளி brought him to the top. இப்போ நம்ம சென்டென்ஸ் ஸ்டார்டிங்கில் ஹிஸ் ப்ரூடண்ட் கரியர் மூவ்ஸ் அப்படின்னு கொடுக்குறோம். அதுலேருந்து நம்ம அதை ப்ரூடண்ட்டை வந்து அட்ஜெக்டிவாக பயன்படுத்தணும் அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இன்னொரு மீனிங் இன்னொன்று எழுதிக்கோங்க, ஷூட். அண்ட் இதுக்கு ஆப்போசிட் எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இம்ப்ரூடண்ட், இதுதான் இதுக்கு ஆண்டனிம். ரிலேட்டட் டேர்ம்ஸில் ப்ரூடன்ஸ், ப்ருடென்ஷியல், ஜூரிஸ்ப்ருடன்ஸ், இப்படி நிறைய வார்த்தைகளை நமக்கு இதுக்கான சினானிம்ஸாக எழுதலாம். அதில் ப்ருடென்ஷியல்ன்ற வார்த்தை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ப்ருடென்ஷியல், ஜூரிஸ்ப்ருடன்ஸ், இந்த வார்த்தையெல்லாம் நீங்கள் இதுக்கு ரிலேட்டட் வேர்ட்ஸாக ஞாபகம் வச்சுக்கலாம். அது மாதிரி ஃப்ரீடம், கிங்டம், டியூக்டம், இது மூணுத்துலேயும் சஃபிக்ஸ் பார்த்தீங்கன்னா டிஓஎம். ஜெர்மன் வேர்டு இது. ஆக்சுவலாக இதோட மீனிங் வந்து ஸ்டேட் அல்லது குவாலிட்டியை அடிப்படையாக கொண்டது. ஃப்ரீடம் மீன்ஸ் யூ நோ வெரி வெல், லிபர்ட்டி. அண்ட் கிங்டம், ஸ்டேட் ரூல்டு பை கிங். அண்ட் த தேர்ட் ஒன் இஸ் டியூக்டம். டியூக் இஸ் ஆல்சோ லைக் அ கிங். அப்போது டியூக்டம் அப்படின்றது ஸ்டேட் ரூல்டு பை டியூக். இந்த டாப்பிக்கில் பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்க போகிறது சஃபிக்ஸ் வந்து நெஸ், NESS அப்படின்ற சஃபிக்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். இது ஒரு ஜெர்மன் வேர்டு. இதோட மீனிங் பார்த்தீங்கன்னா கண்டிஷன் அல்லது ஸ்டேட் அப்படின்ற மீனிங் கொடுத்துருக்கேன் நான். ஒரு நிலை அப்படின்றத எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஒன் குட்னஸ். குட்னஸ் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. த குவாலிட்டி ஆஃப் அ பீயிங் குட், அதாவது நன்னடத்தைன்னு சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரி. சினானிம் வந்து விர்ச்சு. இது வேறு இடத்துலையும் நிறையா பயன்படுது. குட்னஸ் மட்டும் தேங்க் குட்னஸ் அப்படி சொல்லுவோம் நம்ம ரொம்ப ஹாப்பியாக இருக்கும்போது. அது மாதிரி இட் ஹஸ் ஸ்டாப்டு ரெய்னிங் அப்படின்னு சொல்லும்போது குட்னஸ் இட் ஹஸ் ஸ்டாப்டு ரெய்னிங் அப்படி சொல்லுவோம். அது மாதிரி கோவத்துலேயும் இந்த வார்த்தையை நம்ம பயன்படுத்தலாம். ஃபார் குட்னஸ் சேக், ஹரியப், அப்படியும் நம்ம இதை பயன்படுத்த முடியும். அது மாதிரி ரெண்டாவது வார்த்தை பார்த்திங்கன்னா பாப்புலஸ்னஸ். இது வந்து ஒரு வெர்பாவும் பயன்படுது. ஸ்டேட் ஆஃப் லார்ஜ் பாப்புலேஷன் அப்படின்னு சொல்கிறோம். த குவாலிட்டி ஆஃப் அ பீயிங் பாப்புலஸ், அதாவது நீங்கள் ரொம்ப அடர்த்தியாக மக்கள் தொகை இருக்க இடம் சொல்கிறோம் இல்லையா, அதுக்கு பாப்புலஸ்னஸ்ன்ற வார்த்தையை நம்ம பயன்படுத்தலாம். தேர்ட் வேர்ட் பிஸ்னஸ், யூ நோ வெரி வெல், ஆக்குபேஷன். ஃபோர்த் ஒன் விக்கட்னஸ். இந்த விக்கட்னஸ் அப்படின்ற வார்த்தை பார்த்திங்கன்னா அதிகமாக நமக்கு பயன்பாட்டில் உள்ள வார்த்தை. இது வந்து நவுனாக நான் இந்த இடத்துல பயன்படுத்தியிருக்கேன். பட் இட் இஸ் யூஸ்ட் அஸ் அட்ஜெக்டிவ் ஆர் அட்வர்ப். இந்த மூணு பிளேஸ்லையுமே விக்கட்னஸை பயன்படுத்த முடியும். த ஸ்டேட் ஆஃப் பீயிங் விக்கட், தட் மீன்ஸ் ஈவில் டிஸ்பொசிஷன் அப்படின்னு நம்ம ஒரு மீனிங் எடுத்துக்கலாம். அண்ட் இம்மார்டாலிட்டி அப்படி எடுத்துக்கலாம். ஜென்ரலி சேயிங் morally bad behavior. Okay, wicked means what? Evil or malicious. இதெல்லாம் இதுக்கான மீனிங். அது மாதிரி அடுத்த சஃபிக்ஸ் நம்ம பார்க்க போகிறது ஷிப். பென்மேன்ஷிப், கிராஃப்ட்மேன்ஷிப், சஃபிக்ஸ் பாருங்கள் ஷிப்னு முடியுது. வாட்ஸ் அ மீனிங்? இட்ஸ் அ ஜெர்மன் வேர்ட். மீனிங் பார்த்தீங்கன்னா ஸ்டேட் அல்லது ரேங்க்.
அல்லது உங்களோட ஸ்கில், ஏதோ ஒரு ஸ்கில் இருக்கிறவங்கள தான் இந்த வார்த்தையில் நம்ம சொல்கிறோம். இஃப் யூ டேக் பென்மேன்ஷிப், வாட் இஸ் இட்? த ஆர்ட் ஆர் ஸ்கில் ஆஃப் குட் ஹேண்ட் ரைட்டிங். கேலிகிராஃபின்னு கேள்விப்பட்டிருப்பீங்கள்ல நீங்கள், அதுதான் வந்து இந்த வார்த்தையில் நம்ம சொல்கிறோம், கேலிகிராஃபி. கிராஃப்ட்மேன்ஷிப் எடுத்துக்கிட்டிங்கன்னா இட்ஸ் ஆல்சோ எ நவுன். ஆர்ட் ஆஃப் மேக்கிங் கிராஃப்ட்ஸ், த குவாலிட்டி ஆஃப் பீயிங் எ கிராஃப்ட்மேன் அப்படின்னும் எடுத்துக்கலாம் நம்ம. இதுக்கு சினானிம்ஸ் அப்படி பார்த்திங்கன்னா கிராஃப்ட் ஒர்க், ஒர்க்மேன்ஷிப், இது எல்லாமே இதுக்கு சினானிம்ஸ் வேர்டாக எடுத்துக்கலாம். டவுன்ஷிப்ன்றது நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, யூனிட் ஆஃப் லோக்கல் கவர்மெண்ட். இப்போ பக்கத்தில் நெய்வேலி இருக்குன்னா நெய்வேலி டவுன்ஷிப் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அது மாதிரி ஃபோர்த்து வேர்டு மியூசிஷியன்ஷிப் அப்படின்றது ஸ்கில் ஆஃப் ஏ மியூசிஷியன். ஒரு இசையில் வல்லுநர்களாக இருக்கிறவங்கள நம்ம இந்த வார்த்தையில் பயன்படுத்துவோம். அடுத்தது டென்ஃபோல்ட். ஃபோல்டு அப்படின்றத சஃபிக்ஸாக இங்கே பயன்படுத்தியிருக்கோம். மேனிஃபோல்டு, டென்ஃபோல்ட், இது நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. டென்ஃபோல்டு அப்படின்றது மல்டிப்ளைடு பை 10, கண்டெய்னிங் 10 பார்ட்ஸ், 10 பகுதிகள் இருக்கிறத தான் நம்ம டென்ஃபோல்டுன்னு சொல்கிறோம். மேனிஃபோல்டு மீன்ஸ் இட்ஸ் அட்ஜெக்டிவ். இட் மீன்ஸ் many in number, numerous. Sometimes we use numerous and sometimes we may say complicated. What is a synonyms? Diverse. And one more thing is heterogeneous. ஒன் ஃபோல்டு, சிங்கிள் ஃபோல்டு அப்படின்றதுலாம் இதுக்கான ஆப்போசிட். இப்போது மணிஃபோல்டுக்கு ஆப்போசிட் என்னன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஒன் ஃபோல்டுன்னு சொல்லலாம். ஒன் ஃபோல்டு ஆர் சிங்கிள் ஃபோல்டு. ஸோ அடுத்த சஃபிக்ஸ் பார்த்திங்கன்னா ISH. இது வந்து சம்வாட் லைக் சைல்டிஷ், சேர்லிஷ், இம்பிஷ் அப்படின்றதுல. இதில் இந்த சைல்டிஷ் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், குழந்தைத்தனமாக இருக்கிறது சைல்டிஷ். அண்ட் சேர்லிஷ் அப்படின்றது பார்த்திங்கன்னா இட்ஸ் அன் அட்ஜெக்டிவ். ரொம்ப ஸ்ட்ரிங்கியாக இருக்காங்கல்ல, ஸ்ட்ரிங்கினா ஒரு மாதிரி அன்ஜெனரஸாக, ரொம்ப ரொம்ப நாட்டியாக இருக்கிறவங்கள, இல்லை கிரட்ஜிங்காக இருக்கவங்க, ரூடாக இருக்கிறது, இதெல்லாம் நம்ம வந்து சேர்லிஷ் அப்படி சொல்லலாம். அன்ஜெனரஸ் பீப்புள் ஆர் கால்டு சேர்லிஷ், இல்பிரெட், ரஸ்டிக், இதெல்லாம் சேம் மீனிங். த நெக்ஸ்ட் வேர்ட் இஸ் இம்பிஷ். இம்பிஷ் இஸ் ஆல்சோ அன் அட்ஜெக்டிவ். இம்ப்ளைக், இம்ப்ளைக் அப்படின்னு சொல்லும்போது மிஸ்சிவஸ் அப்படின்னும் நம்ம மீனிங் எடுத்துக்கலாம். ரொம்ப குறும்புத்தனமாக இருக்கிறது. ப்ராங்கிஷ், இந்த வார்த்தை நீங்கள் பார்த்துக்கோங்க. ப்ராங்கிஷ் மீன்ஸ் ப்ளேஃபுல்னஸ், ரொம்ப விளையாட்டுத்தனமாக இருக்கிறது, நாட்டி, இதெல்லாம் நம்ம வந்து இம்பிஷ்னு சொல்லலாம். அடுத்த சஃபிக்ஸ் வந்து WISC, வாய்ஸ். இது பார்த்திங்கன்னா இதோட மீனிங் இந்த மேனர் ஆஃப் அப்படின்ட்டு. டாலர் வைஸ், வெதர் வைஸ், மணி வைஸ், ஹெல்த் வைஸ், ஆல் ஆர் ரிலேட்டட் த பர்டிகுலர் வேர்டு. வித் ரிகார்ட் டு டாலர்ஸ் we say dollar wise, with regard to weather we use weather wise, with regard to money we use money wise, health wise, like that. Suffix is sis, SIS, Greek word meaning a state of or process. Synthesis அப்படின்றது வந்து ஒரு நவுன். இது கிராமரில் நம்ம இதை எப்படி சொல்லுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா த யூனிஃபையிங் ஆஃப் ஐடியாஸ் இன்டு எ சென்டென்ஸ் அண்ட் ஃபார்மேஷன் ஆஃப் ஹோல் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ். ரெண்டு மீனிங்குமே நம்ம எடுத்துக்கலாம். த யூனிஃபையிங் ஆஃப் ஐடியாஸ் இன்டு எ சென்டென்ஸ். அண்ட் வாட் இஸ் த ஆன்டானிம் ஹியர்? அனாலிசிஸ். செகண்ட் ஒன் இஸ் ஆஸ்மோசிஸ். நீங்கள் தமிழில் ஊடு பரவல்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. diffusion of fluids through a membrane. மூணாவது prognosis. Prognosis is a noun. It's a forecast of the future course of a disease or disorder. இனிமேல்ட்டு வரப்போகிறது இப்படி ரெக்கவர் பண்ண முடியும் அப்படின்றத முன்கூட்டியே சொல்கிறது prognosis. Fourth one dialysis, separation of a substance in a solution. ஸோ டயாலிசிஸ் வந்து நீங்கள் ஏற்கனவே கேள்விப்பட்டிருப்பீங்க. a method of separating molecules of different sizes through a membrane is dialysis. Hypnosis, fifth one, it's also a noun. A trance-like state, ரொம்ப அமைதியான ஒரு நிலைக்கு எடுத்துகிட்டு போகிறது ஹிப்னோசிஸ். ரிலேட்டட் வேர்டில் பார்த்தீங்கன்னா ஹிப்னோடைஸ், ஹிப்னோட்டிக், ஹிப்னோட்டிசம், ஹிப்னோட்டிஸ்ட்,
ஒரு பர்சன் வந்து ஹிப்னடைஸ் பண்ணுறாருன்னா அவரை நம்ம ஹிப்னோட்டிஸ்ட் அப்படி சொல்லுவோம். ஒரு தூக்க நிலைக்கு எடுத்துக்கிட்டு போகிறது தான் ஹிப்னாசிஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். அடுத்தது ஃபுல், எஃப்யூஎல் ஃபுல். ஃபுல்னாலே ஃபுல் ஆஃப் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஹெல்த்ஃபுல், பிளண்டிஃபுல், ஏர்ஃபுல். இதுக்கு மீனிங் பார்த்திங்கன்னா ப்ரமோட்டிங் ஹெல்த், ஹேவிங் சம் பிளண்டிஃபுல் மேட்டர்ஸ். பிளண்டிஃபுல் அப்படின்னு சொல்லும்போதே நம்ம என்ன சொல்லுவோம், அபண்டன்ஸ், ரொம்ப அதிகமாக இருக்கிறது, அபண்டன்ஸ். A plentiful harvest, a plentiful supply of water, அதெல்லாம் நம்ம இதில் பயன்படுத்தலாம். ஏர்ஃபுல், லாட் ஆஃப் இன்ஃபர்மேஷன், நிறைய தகவல்களை கேட்கும்போது அதை ஏர்ஃபுல் ஆஃப் மெசேஜஸ் அப்படி சொல்லலாம். ஓகே, தட்ஸ் ஆல். வில் மீட் இன் த நெக்ஸ்ட் வீடியோ.